குறள் கூறும் அறம். பிறர் தேடிய பொருளை கவர நினைப்பதால் வரும் கேட்டையும் குற்றத்தையும் கூறி, பிறர் பொருளை கவர நினைக்கக்கூடாதென்ற அறத்தை சென்ற அதிகாரமான வெஃகாமையில் கண்ட நாம், இனி புறம் கூறாமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் அறத்தை கேட்போம். புறம் கூறாமை என்றால் கோள் சொல்லாமல் இருத்தல். ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை தவறாக பேசுவது. ஆங்கிலத்தில் இதனை ஸ்லாண்டர் என்பர். அவாய்டன்ஸ் ஆஃப் பேக்பைட்டிங். அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது என்று ஒருவர் அறநெறிகளை சொல்லாதவராகவும் அறம் அல்லாததை செய்பவராகவும் இருந்தாலும் அவன் கோள் சொல்லாது இருந்தால் சிறப்பாம். ஒருவன் இல்லாத போது பழித்து பேசி இருக்கும்போது பொய்யாக சிரித்து பேசுவது அறத்தை பழித்து பேசி தீமைகள் செய்வதை விட மிக தீமையாம். கோள் சொல்லில் பொய்யனாக வாழ்வதை விட செத்துப்போவது தர்ம நூல்கள் சொல்லுகின்ற புண்ணியத்தையாவது கொடுக்கும் என்று வள்ளுவர் கடுமையாக பேசுகிறார். புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் என்ற இக்குறளில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அந்த அளவிற்கு புறம் கூறுதல் அதர்மமாகும். ஒருவர் கண்ணெதிரே இருக்கும்போது இரக்கம் இல்லாமல் பேசினாலும் பேசலாம். ஆனால் அவர் இல்லாத போது பின்வரும் விளைவை பார்க்காது புறம் கூறுதல் கூடாது. அதோடு ஒருவர் அறம் சொல்லும் நெஞ்சத்தினர் அல்லர் என்பதை அவரின் புறம் கூறும் இழி செயலாலேயே அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்டவனை பிறர் பழிப்பர் என்பதை பிறன் வழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் என்ற குறளில் விளக்குகிறார். புறம் சொல்லி வாழ்பவனே மற்றவர்கள் அவனிடம் இருக்கும் குறைகளை எடுத்து காட்டி எள்ளி நகையாடுவர். மகிழுமாறு பேசி நட்பு கொள்ள தெரியாதவர் புறம் பேசி சொந்த உறவுகளையும் பிரித்து விடுவர். நண்பர்களின் குற்றங்களை கூட பலர் அறிய பழித்து பேசுவர். அப்படிப்பட்டவர் நெருக்கமில்லாத மற்றவர்களை என்னதான் சொல்ல மாட்டார்கள். இல்லாததையும் பொல்லாததையும் கூறி மதிப்பை கெடுப்பர். இப்படிப்பட்ட கயவனையும் இந்த வையம் வேண்டா வெறுப்பாக வேறு வழியில்லாது சுமக்கின்றதாம். மற்றவர் குற்றத்தை காண்பது போல் தம் குற்றத்தையும் கண்டு திருந்தக்கூடியவர்களாக மக்கள் இருந்தால் வாழ்வில் துன்பம் வருமா? வராது என்கிறார் இறுதி குறளில். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. புறம் கூறாமைக்கான நிகழ்வுகளை இராமாயணத்தில் கூனி என்கிற மந்திரை மூலமும் மகாபாரதத்தில் சகுனி என்பவன் மூலமும் அறியலாம். காந்தார தேசத்து மன்னன் சுபலனின் மகன் மற்றும் காந்தாரியின் சகோதரனே இந்த சகுனி. தந்திரம், கலகம் மற்றும் சதி திட்டத்துக்கு பெயர் போனவன். முதலில் பார்க்க போவது கைகேயின் நம்பிக்கைக்குரிய பணிப்பெண் மந்திராய் என்ற கூனி. ராமன் எதிரில் இனிமையாக பேசுவாள். பிறகு அவனை பற்றி விரோத பாவனையில் கைகேயிடம் கோள் சொல்லுவாள். தசரதன் தனக்கு முதுமை வந்திருப்பதை உணர்ந்து ராமனுக்கு முடிசூட்ட எண்ணி மந்திரிகளுடன் ஆலோசித்தார். ராமன் எல்லா தர்மங்களையும் உணர்ந்தவர். அவனுக்கு முடிசூட்ட அனைவரும் சம்மதிக்கவே மறுநாளே ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்திட வேண்டும் என நிச்சயித்து அரச சபையில் மந்திரிகளுக்கு இதனை சொல்லவும், இவ்வார்த்தையை கேட்ட மந்திரை என்னும் கூனி விரைவாக கைகேயிடம் செல்கிறாள். பட்டாபிஷேகத்தை நிறுத்த எண்ணம் கொண்டாள். முதலில் ராமனின் பட்டாபிஷேகம் கேட்டு மகிழ்ந்த கைகேயியை தன் பக்கம் திருப்ப முயல்கிறாள் கூனி. அவள் பேசுவதை கேட்டால் புறம் கூறுதலின் கொடுமை புரியும். ராமன் முன் பவ்யமாக இருக்கும் இந்த கூனி இப்போது எப்படி பேசுகிறாள் கேட்போம். சீதையும் ராமனும் உன்னிடம் ஆசையாகத்தான் இருக்கிறார்கள் என்று ஆரம்பிக்கிறாள் கைகேயை பார்த்து. நீயும் ராமனிடம் பேரன்பு கொண்டுள்ளாய். ஆனால் இதெல்லாம் பழைய கதையாகிவிடும். சூரியன் தாமரை மலரை போஷித்து வளர்ப்பவன். ஆனால் அந்த தாமரை தண்டின் அடியில் நீர் வற்றி போனால்
அந்த சூரியனே அதனை எரித்து விடுகிறான். அதுபோல் ராமன் அரசனாகிவிட்டால் கௌசல்யா ராஜமாதா ஆகிவிடுவாள். அவள் உன்னை வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவாள். இப்படி பலவாறாக பேசி கைகேயின் மனதை மாற்றினாள். கைகேயும் ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு பதில் பரதன் முடிசூட வேண்டும் என்றும் ராமன் மர உரி தரித்து 14 வருடம் கானகத்தில் வசிக்க வேண்டும் என்றும் கூற கேட்ட தசரதன் மயங்கி விழுகிறான். தந்தையின் வாக்கை காக்க ராமன் வனம் செல்ல உடன் சீத்தையும் லக்ஷ்மணனும் செல்கின்றனர். இப்படி சூழ்ச்சி செய்த மந்திரை சாதித்தது என்ன? பலராலும் இகழப்பட்டாள், காராகிரகத்தில் அடைக்கப்பட்டாள். கூனியின் வார்த்தையை கேட்ட கைகேயியை மகனான பரதனே புறக்கணித்தான், மக்களும் புறக்கணித்தனர். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர், புறம் சொல்லி சொந்த உறவுகளையும் பிரித்து விடுவர் என்ற வள்ளுவனின் வாக்கு இங்கு மெய்ப்பிக்கப்படுகிறது. இராமாயணத்தில் புறம் சொல்லிய கூனியை கண்ட நாம் மகாபாரதம் காட்டும் சகுனியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.